Silks and Aha Oho Adi Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். 2 நாள் பயணமாக தமிழகம் வந்தார் பிரதமர் மோடி. முன்னதாக அவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் கடிதம் எழுதுகிறார். நீங்கள் தூத்துக்குடி வரப்ப இல்லைன்னா புறப்படுறப்ப உங்களை சந்திச்சா எனக்கு ஒரு பாக்கியம் ஏன்னா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இந்த கடிதத்தை பாஜக கண்டுக்கல. ஏற்கனவே அமித்ஷா சென்னை வந்தப்போ சந்திக்க முடியல, அது வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ஓபிஎஸ். இப்போ மோடியும் சந்திக்க முடியல அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய மனவேதனைக்கு ஆளாகியிருக்கிறார் ஓபிஎஸ். பாஜக கூட்டணியில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறத பாஜக அறிவிக்கணும், இதுதான் ஓ பன்னீர்செல்வத்தோட எதிர்பார்ப்பு. அது நடக்கலைங்கிறது தான் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க. துணை முதலமைச்சராக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர் மோடியை மதிக்கிறாரு, அமித்ஷாவை மதிக்கிறாரு, பாஜகவை மதிக்கிறாரு, பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்குறாரு, பாஜக சொல்லி தான் வெளியில் வந்தார். அப்படி இவ்வளவும் பாஜக சொல்கிறத கேட்குறப்ப நம்மளை மதிக்கலையே அப்படின்னு ஓபிஎஸ் வருத்தப்படுறாரு. பாஜக சொன்னதெல்லாம் கேட்ட ஓபிஎஸ்ஸை மதிக்காமல் இப்போ எடப்பாடி பழனிசாமி பேச்சை பாஜக கேட்குது அப்படின்னு கொதிச்சு போயிருக்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். பாஜக கூட்டணியிலேருந்து வெளியேறுங்க, ஒரு கட்சி தொடங்குங்க, அமைப்பு தொடங்குங்க அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க கூட இருக்கிற ஆதரவாளர்கள் ஓபிஎஸ்ஸை. ஆனால் ஓபிஎஸ் இதில் தயக்கம் காட்டுறாரு. ஏன் தயக்கம் காட்டுறாருன்னா, தனி கட்சி ஆரம்பித்தோம் அப்படின்னா அதிமுகவில் உரிமைக்கு வர முடியாது. தனி கட்சி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதிமுகவுக்காக நம்ம போட்ட வழக்குகள் வீணாக போயிடும், நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு தொடர்ந்துருக்கிறோம், அந்த வழக்கு எல்லாமே வீணாகிடும் அப்படின்னு நினைக்கிறார். இது தொடர்பாக ஓபிஎஸ் அணியில் பயணித்து வெளியேறியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓபிஎஸ்ஸை பாஜக கழட்டி விட்டு பல நாளாச்சு, இவர் தான் இன்னும் பாஜக மோடி அமித்ஷான்னு புலம்பிகிட்டு இருக்கிறாரு, நம்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இதுக்கடையில் ஓபிஎஸ் அணியில் இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் ஊடகத்துக்கு நேர்காணல் அளிச்சிருக்கிறார். அவர் அளித்த நேர்காணலில் பாஜக மதிக்கலைங்கிறப்ப ஒரு கும்பிடு போட்டு வெளில வந்துடலாம், இதுதான் நமக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்துடலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு ஆபத்தான கூட்டணி, அந்த கூட்டணியால் நமக்கு நன்மை கிடையாது, இந்த நாட்டுக்கு நன்மை கிடையாது, குறிப்பாக ஓபிஎஸ்க்கு எந்த பலனும் கிடையாது, பாஜகவை நம்பி அவர் வீணாக போயிட்டார் அப்படிங்கிற பொருளில் பேட்டி கொடுத்துருக்கிறார். பாஜக சுத்தமாக அவரை மதிக்கலை அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிற ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பண்ருட்டி ராமச்சந்திரன் இதை இத்தனை நாளாக உள்ளே சொல்லிட்டு இருந்தார், இப்போ வெளிப்படையாக ஊடகத்தில் சொல்கிறாரு பாஜக மதிக்கலை, வெளியில் வாங்க வாங்கன்னு சொல்லி. ராமநாதபுரத்தில் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். ஒருவேளை வெற்றி வாய்ப்பு அங்கே கிடைச்சிருந்ததுன்னா பாஜக நம்மளை மதிச்சிருக்கோம். நாம் வேணால் சொல்லிக்கலாம் பெருமையாக, சுயேட்சையாக போட்டிட்டு 2வது இடத்துல நாம் தான் அதிகமாக வாக்குகள் வாங்கினோம், அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு அப்படின்னு நாம் வேணாலும் பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் பாஜக அதை ஏற்காது, அதனால் தனி கட்சி தான் தொடங்கணும். முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டு அங்கே போய் அடிமையாக இருக்க முடியாது, நீங்கள் தனி கட்சி தான் தொடங்கி ஆகணும்னு சொல்லி ஆதரவாளர்கள் இப்போ வலியுறுத்தி வராங்க. ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர் போய் தாவேக்காவிலையும் சேர முடியாது, அங்கே போய் சேர்ந்தால் அவைத்தலைவர் பதவி கொடுத்த ஒரு கௌரவமான பதவி கொடுத்தாலும் அங்கே இருக்கிறவங்கலாம் ரசிகர் கூட்டத்திலேருந்து வந்தவங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே வாய்க்கா தகராறு நடக்குது. ஜானவர்கேசாமி பெரிய ஆளா, புஷி ஆனந்த் பெரிய ஆளா, ஆதவ் அர்ஜுன் பெரிய ஆளா அப்படின்னு பெரிய தகராறு நடக்குது. அதில் போய் இவருக்கு பெரிய கௌரவ பதவி ஒன்று கொடுத்து அந்த கட்சியில் இருக்க முடியாது. ஆக தனி கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். தனி கட்சி தொடங்கினாலும் எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் போட முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா ஓபிஎஸ் நம்பி பல பேர் முதல்ல வந்தாங்க, இப்போ ஒவ்வொருத்தராக வெளியில் போயிட்டாங்க, ஆதரவாளர்களும் குறைஞ்சிட்டு வராங்க. சரி, தனி கட்சி தொடங்கி திமுகவோட கூட்டணி வைக்க முடியுமா? முடியாது. ஜெயலலிதா கூட இருந்தவங்க, ஜெயலலிதாவுக்கு பக்கபலமாக அரசியல் செய்தவர், ஜெயலலிதா சிறைக்கு போனப்போ முதலமைச்சர் பதவியில் இருந்தவர், அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராக இருந்தவர், இப்படிலாம் அதிமுகவில் இருந்தவர். திமுகவில் போனால் அதிமுக தொண்டர்களே வாக்களிக்க மாட்டாங்க. அதனால் இப்போ இருக்கிற ஒரே வாய்ப்பு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்கிற மாதிரி தனி அமைப்பு ஒன்று தொடங்கி தனி கட்சியை தொடங்கி விஜயுடன் கூட்டணி வைக்கிறது தான். அப்படி கூட்டணி வச்சா பண்ருட்டி ராமன் சொல்கிற மாதிரி வெற்றி வாய்ப்பு வருதோ இல்லையோ ஒரு அரசியல் செய்யலாம், தென் மாவட்டங்களில் பலம் பெறலாம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்துட்டு மதுரை மாநாட்டை நடத்துங்க. மீண்டும் மதுரை மாநாட்டில் அதிமுகவை ஒருங்கிணைப்போம், அதிமுக ஒன்று சேரணும், ஒன்று சேர்ந்தால் தான் பலம், ஒன்று சேர்ந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும், ஒன்று சேர்ந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்முடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாயிடும், நமக்கு அரசியலே நடத்த முடியாது, அரசியலில் நம்ம இருக்க முடியாது. அதனால் கட்சியை தொடங்கிறதுக்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு ஆதரவாளர்கள் சொல்லிட்டு வராங்க. இதையெல்லாம் அமைதியாக கேட்டுட்ட ஓபிஎஸ் மோடியை சந்திக்க முடியலங்கிற வருத்தத்தில் பெரிய குளம் போயிட்டார், அங்கே போய் ஓய்வு எடுக்கிறார். ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு நல்ல முடிவை ஒரு வாரத்தில் எடுத்துருவார் ஓபிஎஸ் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாமளும் பொறுத்து பார்ப்போம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.